ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி டே 22. கொல்லிக்கு வந்துட்டு வேப்பெண்ணெய் தெளிச்சிட்ருக்கோம். ஆளே தெரியலையா? வேப்பெண்ணெய் அடிச்சிட்ருக்காங்க. அப்படியே ஆடையும் கொஞ்சம் நேரம் மேய விட்டுருவோம். நேற்றெல்லாம் மழை, வெளியே விட்டு வர முடியல. எனக்கும் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால் இன்றைக்கி கூப்பிட்டு வந்திருக்கோம் அவரை. அதை அடிக்கிறாங்க பாருங்கள். ஏன்னா என்னால் டேங்க் தூக்கி அடிக்க முடியல. எள்ளுக்கும் அப்படியே வேப்பெண்ணெய் தெளித்து விட்டுறலான்ட்டு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். பார்க்கலாம். எள்ளுக்கு அடிச்சிட்ருக்கோம். அது எந்த அளவில், இப்போ நீங்களே அடிக்க போகிறீங்கன்னா கூட நான் எல்லாமே ஆர்கானிக்காக பண்ணிட்டு தான் இருக்கேன். இதில் வந்து வேப்பெண்ணெய் அக்ரி ஆஃபீஸில் வாங்கிட்டு தான் அந்த மாதிரி அடிக்கிறோம். நான் கவர்மெண்ட் அக்ரி இதில் அதில் வந்து 50 ml, 10 லிட்டருக்கு 50 ml, இது 20 லிட்டர் டேங்க்கு 100 ml கலந்து அடிச்சிட்ருக்கோம். இதே வேப்பெண்ணெயே பியூர் வேப்பெண்ணெய் கிடச்சிதுன்னா ஷாம்பு கலந்து அடிச்சுக்கலாம் அதே அளவில். இது ஃபுல்லாக அடிக்கிறதுக்கு எங்களுக்கு நாங்கள் 2 கேன் தண்ணி தான் எடுத்துகிட்டு போனோம். அதிலே அடிச்சிட்டோம். அதுக்கடுத்தது சட்டி, கடாய் அதெல்லாம் வாங்கணுன்னு கெஸ்ட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு ஆயா திதிக்கு எல்லோரும் வந்திருந்தாங்க. அதனால் என் தங்கச்சிக்கு வந்து பசங்க வந்து அவங்க நாத்தனார் பசங்க வந்து சட்டி பானைலாம் வாங்கிட்டு வர சொல்லி, சொப்பு சாமான்லாம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கு போய் வாங்கிட்டுருக்கோம். ஃபைனலாக இது தான் செலக்ட் பண்ணிவிட்டு வாங்கியிருக்கோம். இது வந்து மொத்தமாக விலை பேசி ஒரு 150 ரூபா இதுக்கு. இந்த சட்டி இது எல்லாமே பெரிய சட்டி எல்லாமே வாங்கியிருக்கிறது. இந்த சட்டி அந்த பானை எல்லாமே சேர்த்து அவங்க 400 ரூபாய்க்கு கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் இது செஞ்சு வச்சுருந்தாங்க. அது எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துட்ருந்தோம். அதோட இது தான் ஃபைனலாக இந்த சொப்பு எல்லாமே வாங்கிட்டோம். அவ்வளோதான். தேங்க்யூ.